கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் உடல் சூட்டை குறைக்க பொதுமக்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறுகளை நாடி செல்கின்றனர். இதனால் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் தொடங்கி சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். சித்திரை மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திரம் எனும் காலத்தில் கோடை வெயில் சுட்டெரிப்பது வாடிக்கை. ஆனால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கரூரில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் பகலில் வெளியில் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெயிலோட தாக்கம் 11 மணிக்கு மேலேனா ரொம்ப சுத்தமாக தாங்கவே முடியல. வெளியே வர மக்களோட நடமாட்டமே குறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு அடிக்குது. இன்னும் வெயில் நம்ம ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ இருக்குது, இன்னும் 2 மாதம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இடையில அக்னி நட்சத்திரம்லாம் வரும், அப்போல்லாம் எவ்வளோ வெயில் அடிக்க போகுதுன்னே தெரியல. வெளியே வர்றவங்களாம் இளநீ, தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, கம்மங்கூழ் இது மாதிரிலாம் அவங்க நிறையா குடிச்சுக்கிறாங்க. வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள பொதுமக்கள் தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை அதிகளவில் வாங்கி பயன்படுத்துவதோடு கம்மங்கூழ், மோர், இளநீர், கரும்புச்சாறு போன்றவற்றை அருந்தியும் உடல் சூட்டை தணித்து வருகின்றனர். இதனால் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. பாட்டில்களில் விற்கப்படும் பானங்களில் ரசாயன கலப்பு இருப்பதால் அதனை பெரும்பாலும் தவிர்த்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வெயில் காலத்தில் மட்டும்தான் வரும், இது எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இது சூட்டுக்கு நல்லது. அதே மாதிரி குளிர்ச்சி, பிள்ளை குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பி சாப்பிடக்கூடிய பொருள் இது. பிள்ளைங்களே இது விரும்பி கேட்பாங்க அந்த பொருளை, அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் இது. இது பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எவ்வளோ கொடுக்குறோமோ வெயிலுக்கு அவ்வளவுக்கு சூட்டை தணிக்கூடிய தர்பூசணி இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க இனிவரும் காலங்களில் மரங்கள் நடுவதை பொதுமக்கள் தங்கள் கடமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செல்வராஜ், நியூஸ் 7 தமிழ், கரூர்.